வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஜூஸியாக வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் வந்துட்டு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லைன்னு சொல்லிட்டு புதுசாக சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே பெர்ஃபெக்டான முறையில் செஞ்ச சிக்கன் 65 இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு எனக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிக்கனை வந்துட்டு வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு இது வந்து ஒரு வெடுக்குவாடே அடிக்கும் பாருங்கள். ப்ராய்லர் சிக்கன்லாம் நாட்டுக்கோழிலலாம் அப்படி இருக்காது. நாட்டுக்கோழி வந்து நல்லா மணக்கும், ஆனால் அந்த ப்ராய்லரில் ஒரு வெடுக்குவாடே அடிக்கும். அது போகிறதுக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் வந்து சிக்கனோட தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்து ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவிட்டு பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனை பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வாடை எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியில் போயிடுங்க. போன பின்னாடி ஒரு 4 தடவை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள், நல்லா கழுவுனது தெரியுது பாருங்கள். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதில் வந்து நம்ம செயற்கையான கலர் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ வந்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோங்க. இந்த கலருக்காகவும் சரி டேஸ்ட்டுக்காகவும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நான். இப்போ 1 ஸ்பூன் போடுறேன் இல்லையா, இன்னொரு அரை ஸ்பூன் சேர்ப்பேன். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டீஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூள். அடுத்து வந்து சீரகத்தூள் ஒரு 5 பிஞ்ச் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம விரலில் கட்டை விரலில் ஆள்காட்டி விரல் சேர்த்துட்டு தான் 5 பிஞ்ச் அளவுக்கு வரும் இல்லையா. கொஞ்சமாக போட்டாலே போதும். நான் முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டேன் இல்லையா. இப்போ ஒரு அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இஞ்சி பூண்டு விழுது இப்போ நம்ம போட போகிறதில்ல. கொஞ்சம் நேரம் இதுவெல்லாம் வந்து நல்லா பெசரி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறின பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் போட போகிறேன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்துட்டு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரே ஸ்பூனில் தான் எல்லாமே எடுக்கிறேங்க. மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நல்ல ஒரு சைனிங்கும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வெளியே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பி கொடுக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது அரை கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டை வந்து உடச்சி அதோடு சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு உள்ளே இருக்க சிக்கனுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரியே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. யாராச்சும் கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் 65 சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சிக்கன் 65 நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து செயற்கையான பவுட்ரு எதுவுமே போடாமல் இந்த மஞ்சள் பொடி, இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு இது நல்லா வந்து கலர் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேங்க. அது வந்து வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். நான் வந்து அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு பெசரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு இல்லையா. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்திங்கன்னு சொன்னால் சமையலில் அதோடய சுவையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க. இது வந்து சேர்ந்த மாதிரி பெசரி வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் பெசரி வைக்கணும். இந்த மசாலா நல்லா ஊறின பின்னாடி தான் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து பெசரி வைக்கணுங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதும். நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா இறங்கிடும். மசாலா ஃபுல்லாகவே சிக்கனுக்குள்ளேயே நல்லா இறங்கிடும். இப்போ பெசரி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம். அதாவது மேலே வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. கீழே நார்மல் கூலிங்லேயே வச்சுட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியவுமே வச்சிடலாம். அவ்வளோதாங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுத்து வந்து மீடியமில் வச்சிடணும். ஃபுல் ஹீட்லேயே ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் மீடியமில் வச்சிடணும். செம்ம பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு ஜூஸியாக கிறிஸ்பியாக சாஃப்டாக உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன் 65. இதே முறைப்படி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை. அடுத்து வந்து வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.